அது 1,00,000 ரூபா பெரிய விஷயம் இல்லையா? 1500க்கு நான் தேடிட்டு இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் உன்ன மாதிரி மனசு வராது, நல்ல மனசுமா அவங்களுக்கு அப்படி நிறைய பேர் வாழ்த்துறாங்க. தூய்மை பணியின் போது சாலையில் கிடந்த 45 லட்சம் மதிப்புள்ள நகைகளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்து தனது நேர்மையினால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் பத்மா. தயிர் சாதம் அந்த மாதிரி தருவாங்க, அது ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. சரி சாப்பாடு தான் இருக்கும், நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து எல்லாமே பையில் வச்சுட்டு நான் ஆட்டோ பிடிச்சி போகும்போது ஆட்டோவில் சாப்பிட்ற பழக்கம் உண்டு எனக்கு. இப்போ அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும்போது ஐஸ் பாக்ஸு தயிர் சாதம் தான் எடுக்கும்போது பார்த்தா ஃபுல்லாக நகை. இப்போ தான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட காமிச்சேன். முதல்ல தூக்கி வா போகலான்னு அப்படியே வந்து யூடியூப் திரும்பி வந்து குத்துட்டார். உழைச்சி சாப்பிட்ணும், இதுதான் எனக்கு மனசில். அடுத்தவங்க பணம் அடுத்தவங்க காசு எதுவுமே கிடையாது. அவங்களும் வந்துட்டாங்க, தொலைச்சிங்களும் அழுதுட்டாங்க. அதான் சொன்னால் எங்களுக்கு வாழ்க்கை திருப்பி கொடுத்துருக்கீங்க நீங்கன்னாங்க. சில பேர் வந்து ஏன் கொடுத்த எடுத்துன்னு போக்குறதா நம்மளே கஷ்டப்படுறாங்க. சில பேர் அக்கா நீ கொடுத்தது நல்லது தான், இது மாதிரி சொல்கிறவங்களும் உண்டு, அது மாதிரி சொல்கிறவங்களும் உண்டு. கடிச்சா கொடுத்துட்டு போகிறோம். நான் அப்படி தான் இப்போ ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் யார்கிட்ட பேசவும் மாட்டேன், இப்போ தான் எல்லோரும் மூஞ்சி பார்த்து பேசுகிறாங்க. பத்மா எங்கள் சின்சியர் ஒர்க்கர், வெரி குட் கேர்ள். இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்லை. எனக்கு அவன் சொன்ன உடனே எப்படியாவது இன்னைக்கு காலையில் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்தேன். நான் நல்ல பொண்ணு. பத்மாவின் நேர்மையை பாராட்டும் விதமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் 1 லட்சத்துக்கான காசோலையை வழங்கி கௌரவித்துள்ளார். பொங்கலுக்கு என்ன பண்ணுறது, சரி காதில் இருக்கிற கம்பளை வச்சு பொங்கல் கொண்டாடலாமா அப்படிலாம் யோசனை பண்ணியிருந்தேன். நம்மக்கிட்ட காசு இல்லையே, என்ன பண்ணுறது, யாரை கேட்குறது. முதல்வர் கொடுத்த காசு, எங்கள் சிஎம் ஐயா கொடுத்த காசு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அதை இப்போ நான் மாற்றி பொங்கலுக்கு ஜாலியாக செலவு பண்ணுவேன். அது 1,00,000 ரூபா பெரிய விஷயம் இல்லையா? 1500க்கு நான் தேடிட்டு இருக்கும்போது அந்த 1,00,000 ரூபான்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்.